Hello friends, welcome to South Indian Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனல்ல வெஜ் மொய்லி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்லி பார்த்திடலாம். காலிஃப்ளவர், மிளகு, ஏலக்காய், பச்சை மிளகாய், கசகசா, பச்சை பட்டாணி, தேங்காய் எண்ணெய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தேங்காய் துருவல், தேங்காய் பால், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜ் மொய்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் தவிர நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். தண்ணி அளவோடு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி இந்த காய்கறிகளில் உள்ள தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம குழம்புல எந்த தண்ணியும் சேர்க்க மாட்டோம். அதனால் அளவோடு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துருவோம். நான் 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். கசகசாவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக அரைப்படும். அதனால் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். 1 குழம்பு தாளிக்கவும், 2 அரைக்கவும். இப்போ நம்ம இதையும் கூட நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கசகசா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஜாரில் ஊற்றுற கொஞ்சம் தண்ணியையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த தண்ணியும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்யலாம். பாருங்கள், ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல ஒரு ருசி கிடைக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதும் நான் தாளிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் 5 ஏலக்காயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வேண்டானா நீங்கள் விட்டுடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த டைம் நீங்கள் தக்காளி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இந்த குழம்புக்கு வெங்காயம் மட்டும் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் எண்ணெயில் அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அளவுக்கு வதங்கி வர டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். மிளகாய் தூள் உங்களுக்கு ஆப்ஷனல். ஏன்னா நமக்கு இந்த வெஜ் மொய்லி செய்யும்போது தேங்காயோட பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கணும். நான் பச்சை மிளகாய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருந்ததுனால காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ருசி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட கூட சேர்த்துக்கிறேன். இப்படி தேங்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். அரைச்ச தண்ணியே, தேங்காய் அரைச்ச தண்ணி நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டு இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் கூட நம்ம இதோட கூட சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறிகளுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். மீதி உப்பை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு சேர்ந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச காய்கறிகளை போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதை நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம். அதை நான் இதோட கூட சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணியை நான் தனியாக வேக வச்சுருந்தேன். அதையும் கூட நான் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரை நீங்கள் காய்களோடு வேக வைக்க வேண்டாம். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க பூச்சிகள் அந்த தண்ணியில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து தனியாக போட்டுக்கோங்க.
இப்போ நம்மளோட காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து தான் இருக்குது. அதனால் அந்த தேங்காய் மசாலாவில் அந்த காய்கறிகள் நல்லா பெரட்டி மட்டும் விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கும். இந்த டைம் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றலாம். இந்த மாதிரி காய்கறிகள் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இப்போ நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து அரை மூடி தேங்காய் திருவி நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தேங்காய் பால் எடுத்து ஊற்றுங்க. தண்ணி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சி ஸ்ட்ரெயினரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் கிடச்சிரும். அதை இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சா போதும். அது நல்லா கெட்டியாகி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சுட்டு வருது. இந்த டைம் நம்ம இறக்க போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி உப்பும் சரி பார்த்து நம்ம வந்து இறக்கிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் 3 விஷயம் பண்ணணும். ஒன்று, கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணாமல் பச்சை மிளகாயை தேங்காயோடு அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா இது ரொம்ப ருசியாக நமக்கு வரும். இது வந்து ஆப்பம் இடியாப்பத்துக்கெலாம் நல்ல ஒரு சைட் டிஷ், நல்ல காம்பினேஷன். நீங்களும் இந்த மாதிரி ஆப்பம் இடியாப்பம் செய்யும்போது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்து நான் வந்து இடியாப்பத்தோடு இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கூட இதை மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.